உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து தெய்வம்தான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன். அவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு 52 வருடங்கள் ஆகிறது. 52 வருடங்கள் ஆகிறது. இந்த இயேசு கிறிஸ்து பார்த்து என்று சொன்னால் இவர் என்ன அப்படிப்பட்டதான காரியங்களை என்ன சொன்னார், என்ன செய்தார், எப்படியெல்லாம் இந்த உலகத்துல மனுஷனுக்கு என்னெல்லாம் புத்திமதிகளை சொன்னார், என்னெல்லாம் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பெரும்பாலும் அவர் முதலாக சொன்ன காரியம் என்னவென்று சொன்னார். இங்கே இப்படியாக சொல்லி இருக்கும் பொழுது அவரே கிறிஸ்து. கிறிஸ்து யார்? மனிதனா, மகானா, மகாதேவனா என்கிற கேள்விக்கு எனக்கு பதில் கிடைத்தது. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் எப்படி என்று சொன்னால், அந்த புத்தகத்தை தொடர்ந்து நான் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஒரு இடத்திலே ஒரு வசனம் வந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அறியாமையாய் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். நன்றாக கவனியுங்கள். அறியாதவர் போல் இருந்த காலங்களை, அறியாமையாய் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அவரை பத்தி அறியாத நேரத்தில் அவர் நம்மளை பத்தி ஒண்ணுமே திங்க் பண்ணலையா. சரி, அவன் அறிகிற போது பார்க்கலாம். அதன் பிறகு மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கும் கட்டளையிடுகிறார். தேவனை அறிந்த பிறகு, இவர்தான் இயேசு என்ற பிறகு நீ மனம் திரும்பணும். மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவனாக மாறணும். இது முதலாவது காரியம். இரண்டாவது காரியம் என்ன? அடுத்து நான் பார்த்தேன், எனக்கு என்னன்னு கேட்டா நான் முதல்ல சொன்ன பாருங்க, கிறிஸ்தவன் பேர் வச்சிருக்கிற யாக்கோப்பு, ஜேம்ஸு, ஜோசப்பு, தாமஸு எல்லாமே தண்ணி அடிக்கிறான். எங்க முன்சாமி, கன்சாமி, குப்சாமி இவனும் தண்ணி அடிக்கிறான். இவனுக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லையே. அப்படி இருக்கும்போது நான் ஏயா கிறிஸ்தவனா மாறணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஆனா அதன் பிறகுதான் பார்க்கிறேன், ஒரு கிறிஸ்தவன் எனப்பட்டவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இங்க வேதத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யார் கிறிஸ்தவன் என்கிற ஒரு கேள்வி. அந்த யார் கிறிஸ்தவன் என்கிற கேள்விதான் அடுத்ததான ஒரு புத்தகத்திலே இருந்தது. மத்தேயு 22:35 முதல் 40 வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது அங்கே பாத்தீங்கன்னா, 2 பேர் இயேசு இந்த உலகத்துல சுற்றி திறந்தவராக இருந்த பொழுது, அதாவது சதுசேயர், பரிசேயர் என்று பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வராங்க. அந்த இடத்துல என்ன கேட்கறான் அப்படின்னு கேட்டா, இந்த இதுல 22:35 வசனங்கள் வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தா, அங்க ஒரு நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படியாக, யார? இயேசுவை சோதிக்கும்படியாக, போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானதுன்னு கேட்கிறான். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நியாயப்பிரமானது மோசேயினிடத்திலே கொடுக்கப்பட்டது 10 கட்டளைகள். அந்த 10 கட்டளை எது பிரதானமானது, எது முக்கியமானது, அதை எங்களுக்கு சொல்லணும்ன்றான். இயேசு அவனை நோக்கி என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவரிடத்திலே முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அன்பு கூறணும். இது முதலாவது கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாவது கற்பனை என்னவென்று சொன்னால், நீ உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அன்பின் தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறார் பாருங்க. இந்த கட்டளை இருக்கிற அந்த 10 கட்டளையிலே பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லக்கூடிய கட்டளை, அதாவது முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு ஆண்டவரிடத்தை அன்பு கூறணும். அதுக்கு ஈடான கட்டளை, உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறணும். இன்றைக்கு நம்மிடத்திலே அப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்கிறதா? அந்த அன்பு இருந்தா மட்டும்தான் அவன் கிறிஸ்தவன்.
மற்றபடி என்ன மாதிரி ஒரு ஜோபுன்னு பேர் வச்சாவோ நான் உத்தமன் ஆயிட முடியாது. யோசேப்புன்னு பேர் வச்சாவோ நான் உத்தமன் ஆயிட முடியாது. யாக்கோப்புன்னு பேர் வச்சாவோ நான் ஒரு பெரிய இரத்த சாட்சியை மறிச்ச ஒரு சீடன் ஆயிட முடியாது. தாமஸ்னு பேர் எடுத்தாவோ நான் இங்க சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கிற அந்த கல்லறை இருக்கிறதே தாமஸ் ஆயிட முடியாது. நான் எப்படி இருக்கணும்? ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்டுகிற ஒரு மனிதனாக இருந்தால் அவன் கிறிஸ்துவன், இல்லை என்றால் அவன் கிறிஸ்தவன் கிடையாது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அங்கே பார்க்கிறோம் 3 முதல் 7 வசனங்கள். அந்த வசனங்களிலே மிக தெளிவாக பாத்தீங்கன்னா இங்க ஒரு காரியம் இருக்கும். இங்க பாருங்க, இதுல உள்ளவன் தான் கிறிஸ்தவன், இத கடைபிடிக்கிறவன் தான் கிறிஸ்தவன். பேர் வச்சவன்லாம் கிறிஸ்தவன் கிடையாது. நான் அடிச்சு சொல்றேன், பேர் வச்சவன்லாம் கிறிஸ்தவன் கிடையாது. நீ தண்ணி அடிப்ப, சிகரெட்டு பிடிப்ப, பாக்கு போடுவ, அடுத்தவனை துன்புறுத்துவ, கொலை செய்வ, கொள்ளை அடிப்ப, மோச நாசங்கள்ல ஈடுபடுவ, நீ கிறிஸ்தவனே கிடையாதுடா, நீ கிறிஸ்தவனே கிடையாது. தேவ அன்பு உனக்குள்ளாக இருக்கணும். தேவ அன்பு இருந்தால் என்ன நடக்கும் பாருங்க. தேவ அன்பு இருந்தா இங்க பாருங்க, அதாவது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3 முதல் நான் சில வசனங்கள் மட்டும் நான் வாசிக்கிறேன். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. நீடிய சாந்தம் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தற்புகழ்ச்சியை நாடாது, இருமாப்பா இராது. இப்ப இன்னைக்கு நமக்குள்ளாக எத்தனை பேருக்கு இந்த குணாதிசயங்கள் இருக்கிறது? நீடிய சாந்தம் இருக்கிறதா? தயவு இருக்கிறதா? பொறாமை இல்லாமல் இருக்கிறியா? தன்னை தற்புகழ்ச்சி இல்லாம இருக்கிறியா? இருமாப்பா இல்லாம இருக்கிறியா? நீ கிறிஸ்துவன். அது இல்லைன்னா நீ கிறிஸ்துவன் இல்ல, பெயர் கிறிஸ்துவன். அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. பாருங்க, என்ன இது? அயோக்கியத்தனமான எந்த ஒரு காரியத்தையும் அன்பு செய்யாது. உன்னுடைய நண்பர் இருக்கிறான், உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறான், உனக்கு எதிர் வீட்டுக்காரர் இருக்கிறான், அவனுக்கு ஏதாவது தீமை செய்யணும்னு நீ அயோக்கியத்தனமா அவனுக்கு விரோதமான காரியங்களை பண்ணா நீ கிறிஸ்தவனா? நீ சர்ச்சுக்கு போலாம், 7 நாள் சர்ச்சுக்கு போலாம், நீ டெய்லி பைபிள் வாசிக்கலாம், நீ 3 வேளை 4 வேளை ஜபம் பண்ணலாம், நீ நல்லா ஒரு 5-6 பாடல்களை துதி பாடலை பாடலாம். ஆனாலும் கூட நீ கிறிஸ்தவன் கிடையாது. நீ பெயர் கிறிஸ்தவன். நீ போலி கிறிஸ்தவன், நீ போலி போதகர், நீ கள்ள போதகன். திருந்து, மனம் திருந்து. அருமையானவர்களே, அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனம் ஒழிந்து போகும், அந்நிய பாஷை ஒழிந்து போகும், ஆனாலும் கூட அன்பு என்றைக்குமே ஒழியாது. இந்த அன்பை போதித்தவர் தான் அருமையான தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.